பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க ஆண்டவரே சொல்றாரு. ஏசப்பாவே நம்மள்ட்ட என்ன சொல்றாருன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வாசல்ல நமக்கு போக முடியாம ஒரு இடுக்கமான வாசல், இது வாசலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஓடுகிற ஓட்டத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் ஓட வேண்டும். அதுதான் நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போக விடும். ஆனா கேட்டுக்கு போகிற வாசல், பாதாளம், எக்ஸாம்பிள் நரகம், இதுக்கு போகக்கூடிய வாசல் எப்படி இருக்கும்னா விரிவும் விசாலமா இருக்கும், சுகபோகமாய் வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். எதை கண்டு கவலை இல்லை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எதை குறிச்சுமே கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை, விசாலமான வழி, அது பாதை, விசாலமான பாதை என்று நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டதான் தெரியுமா? ரொம்ப நெருக்கமான, ரொம்ப கஷ்டம், ரொம்ப அவமானம். ஏன்னா ஒரு வார்த்தை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். ஆண்டவர் இந்த பூமியில் வாழும் பொழுது அநேகரால் அவமானப்படுத்தப்பட்டார், அடி வாங்கினார், சிலுவையில் அறையப்பட்டார், உமிழ்நீருக்கு எப்படி சொல்றது, நம்ம மொழியில சொல்லணும்னா மூஞ்சில காரி துப்புனாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரிப்பட்ட காரியத்திலே செய்தார்கள். கண்ணை கட்டி கொண்டு அவர் அடித்தார்கள். இப்படி பல அவமானங்கள், நிந்தைகள் பட்டார். இது விசாலமான பாதையா? இது ஒரு இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசலுங்கிறது இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அநேக தரம் இயேசு உபதேசிக்கும் பொழுது கல்லுகளை எடுத்துக்கொண்டு எரிய போனார்கள், மலையிலிருந்து பிடிச்சு கீழே தள்ளிவிட போனார்கள். இதுதான் இடுக்கமான வாசல். இந்த நாட்கள் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, இடுக்கமான வாசல் வழியாய் உப்பிரவேசியுங்கள். அதுதான் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமா இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை சொல்றாரு, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனா இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் தான் என்று வேதவசனம் சொல்கிறது. சரி, இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல எது வரைக்கும் தெரியுமா? 23வது வசனம் வரைக்கும் ஊழியர்கள், விசுவாசிகளை பற்றி தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். சரியா? நான் இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை இந்த நாட்கள் உங்களுக்கு விலைக்கு கொடுக்க முடியாத கர்த்தரின் இடத்தில் ஏவினார். சரி, இடுக்கமான வாசல். நம்மள ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் எப்படி எல்லாமோ சுகபோகமாய் வாழ்ந்திருப்போம். இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில் வாழும் பொழுது எவ்வளவு அனுபவிக்கணும், என்னென்ன ஆசாபாசங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், இந்த மாமிசம் விரும்பினவைகளை எல்லாம் நாம் செய்து கொண்டு வந்திருப்போம். அப்படித்தானா? அந்த வாசல் விரிவா இருந்த வாசல், யாரும் நம்மளை கேட்க முடியாது, யாரும் நம்மளை கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே. அதுல இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருகிறார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஆளு தேவனை அறிஞ்சி பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்ற பிறகு விரிவான வாசல் நடக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நாய்கள். தேவனுடைய ஜனங்களே, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டவர்கள், விரிவான வாசல் வழியாய் போகிறவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த மெசேஜ் எடுக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை உணர்த்தி கொடுத்தார். பவுலும் சீலாவும் சிறைசாலையில வைக்கப்பட்டிருந்தார்கள். அவருடைய கால்கள் தொழுமரத்திலே மாட்டி கைதியாக கொண்டு போகப்பட்டு அங்கே சிறைசாலையில வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்தில் அவர்கள் தேவனை துதித்து பாடி மகிழ்ந்தார்கள். சிறைசாலை கதவுகள் அசைத்தக்கதாக அவர்கள் விடுதலை பெற்றார்கள். ஆனால் தேவன் எனக்கு உணர்த்தி கொடுத்தது என்னன்னா, அவர்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தார்கள். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்ததால் அந்த சிறைசாலையில் கொண்டு வைக்கப்பட்டார்கள். இந்த நாட்களில் பிரஸ்தி பெற்ற ஊழியக்காரர்களா இருக்கட்டும், இல்லைன்னா உலக அறிஞ்ச ஊழியக்காரிகளா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு விரோதம் ஒரு காரியம் பார்க்கட்டும், என்ன பண்ணுவார்கள்? போலீஸுக்கு போன் பண்ணு, என்ன இப்படி பண்ணிட்டான், அவனை அடிதடி ஆளை கூப்பிடு, அவனை பண்ணி இவனை
இப்படித்தான் இந்த நாட்களில் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் பவுலும் சீலாவும் பிரசங்கம் செய்த பொழுது அவர்களை பிடித்துக் கொண்டு சிறைசாலையில வைத்தார்கள். அங்கு தொழுமரத்தில் கால்கள் மாட்டி வைக்கப்பட்டது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதுதான் இடுக்கமான வாசல். இப்படி பிரவேசிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போவார்கள். ஆனால் இப்பொழுது உலகம், அந்த உலகம் போகிற போக்கிலே மனிதர்கள் போய்கொண்டார்கள். மெயினா கிறிஸ்தவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், மெயினா ஊழியக்காரர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ போலீஸ கூப்பிடாத, உனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிடாத, உனக்கு ஒரு உபத்திரம் கொடுக்கப்பட்டது, அது என்னால வருகிற உபத்திரம், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாட்கள் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இதை தாங்கிக் கொள்ளாம விரிவான வாசல் வழியாய் போகிற கள்ள ஓநாய்கள், கள்ள தீர்க்க தரிசிகள், பட்சிக்கிற ஓநாய்கள், இதெல்லாம் வேதவசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம், நாம் கண்கார அடையாளம் கொண்டு கொள்ளலாம். எப்படின்னு நான் போக போக சொல்கிறேன். சரி, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்துவார்கள். வெளியில பார்த்தா இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் செய்வார்கள், அடையாளங்கள் செய்வார்கள், எல்லாம். இந்த அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அது ஒண்ணு. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்துட்டு, நல்ல கனி கூடாத மரம்லாம் விட்டு அக்னியிலே போடப்படும், அது இருக்கட்டும். ஆனா இப்படி எல்லாம் செஞ்சவங்க கர்த்தருடைய நாமத்தினால அற்புதங்கள் நடக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வந்த அற்புத அடையாளங்கள் செய்வார்கள். இல்லை என்று வசனம் சொல்லவில்லை, அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் பிதாவின் ராஜ்யம் சமீபமா இருக்கும் பொழுது பிதாவின் ராஜ்யத்துக்குள்ளாய் போகிறதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், இந்த உலகத்திலே ஊழியங்கிற போர்வையிலே நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய ஜனங்களே ஆட்டு தோலை போர்த்துகிறார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தை தான் சொல்லுவார்கள். அப்படிதானே சொல்றாங்க. தேவனுடைய வசனமும் வரும், இன்னும் பிற காரியங்களும் வரும். சரி, ஓகே. ஆனால் 21வது வசனம் மத்தேயு 7:21 அழகாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு பட்சிக்கிற ஓநாய்கள் வந்து கொண்டிருக்கிறது. அநேக பட்சிக்கிற ஓநாய்கள் எழும்பி விட்டது. அவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி அற்புத அடையாளங்கள் செய்வார்கள். தேவனுடைய ஜனங்களே, செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல வேதவசனம், அவர்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு நித்திய ராஜ்யத்தில் இடம் கிடையாது. அக்கிரம செய்கைக்காரர்கள் அவர்கள் எல்லாம். எப்படிப்பட்ட அக்கிரம செய்கைகள் செய்கிறார்கள் என்று நம்ம ஒரு விஷயம் பார்ப்போமா? மல்கியா எழுதின நிருபம், அதுல 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை, இப்ப நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிற வார்த்தையை கொண்டு மட்டும்தான் பேசணும். மற்ற இதுக்கு முன்னாடி உள்ள பிரசங்கத்திலே நான் சொல்லியிருப்பேன், கட்டுக்கதைகள் வரக்கூடாது, அனாவசியமான வார்த்தைகள் பலிபீடத்தில் வரக்கூடாது, தேவனுடைய ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடாது. கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. பார்த்துக்கங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அங்க நீங்க அந்த வார்த்தை பேசுனீங்கன்னா அங்க ஒரு விடுதலை உண்டு. அநேகர் எத்தனை வருஷமா ஊழியக்காரர்களா இருப்பார்கள். ஆனால் சபைக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்கள் ஒரு பக்தி விருத்தி இல்லாதபடிக்கு உலகத்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை அங்கே போதிக்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அங்கே போதிக்கப்படும் என்றால் அங்கே ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். பக்தி எல்லாத்தையும் இருக்கும், ஆனா பக்தி விருத்தி எல்லாத்தையும் இருக்காது. பக்தி விருத்தி வேணும் என்றால் அங்கே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் கூட்டுக்கிற வார்த்தையை பிழிந்தல் வேண்டும். இங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 16, 14, 17 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பாராம். இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பலிபீடத்திலிருந்து நீ மெசேஜ் கொடுக்கிற மக்கள் மட்டும் கேட்கல, கர்த்தர் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். பலிபீடத்துல எந்த சீர்கேடுகளை கொண்டு வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம்ங்கிறதுல கவனம் வேண்டும். அவர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எழுதிட்டே இருக்கு. நம்ம என்னென்ன வார்த்தைகள் இப்பொழுது நான் பேசுகிறது கூட அங்க எழுதப்படும்.
நம்ம என்னென்ன பேசுறோம், யாருகிட்ட பேசுறோங்கிறது அங்க ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அடுத்த ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை மட்டும்தான் பேசணும். ஏன் அப்படின்னா அவர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். என் ஆத்துமாக்களை இடர செய்கிற வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறதா, இல்லை என் ஆத்துமாக்களை என்னிடம் திருப்பக்கூடிய வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறதா என்பதை கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒருவரும் தப்பித்து போக முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியக்காரர்களா இருந்தாலும் ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசுகிறது அங்க ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே அங்கே போய் நான் நிற்கும் பொழுது அங்கே அந்த ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது அதில் யார் 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 அனாவசியமான வார்த்தைகள், சீர்கேடான வார்த்தைகள் யார் யார் பலிபீடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது அங்கே திறந்து வாசிக்கப்படும். அப்பொழுது தெரியும் யார் தேவனுக்கு உண்மையான ஊழியக்காரன், யார் தேவனுக்கு உண்மை இல்லாத ஊழியக்காரன் என்று அப்பொழுது காண்பீர்கள், திரும்பவும் காண்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் பலிபீடத்தில் நின்று எத்தனை பெரிய மூத்த ஊழியக்காரர்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மூத்த ஊழியக்காரிகளா இருந்தாலும், இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பலிபீடத்தில் ஏறிவிட்டா என்றால் தேவனுடைய வார்த்தையை பேசு. எந்த மனிதர்களிடத்தில் நீ பேசினாலும் தேவனுடைய வார்த்தையை பேசு. மற்ற வார்த்தைகள் நீ பேசினால் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டான அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை குறித்து ஆவியானவர் உணர்த்தினார். என்னன்னா, பலிபீடத்துல ஏறி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. ரைட், கர்த்தருடைய வார்த்தையை தான் கொடுக்குறாங்க. கர்த்தர் எனக்கு, நான் காத்திருந்தேன் தேவ சமூகத்துல, கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்தாருன்னு பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் கட் அண்ட் ரைட்டா 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி சொல்ல மாட்டார். ஆவியானவர் ஏவி கொண்டு போயிட்டே இருந்தாருன்னா எவ்வளவு நேரம் போகுதுன்னு நமக்கே தெரியாது. அவ்வளவு நேரத்துல ஆண்டவர் மெசேஜ் கொடுப்பாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல அப்படியே போவார், நடத்துவார். ஒரு ஊழியக்காரன் அப்படியே நடத்தி கொண்டு போவார். கொஞ்ச நேரத்துல ஆவியானவர் ஸ்டாப் பண்ணுவாரு. ஆனால் ஊழியர்கள் என்ன செய்யறார்கள் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இருங்க, ஒரு இடத்துல இருங்க, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி அவர்கள் எடுத்துக்கட்டி பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்? சினிமா காரியங்களை பேசுகிறார்கள். கெட்ட வார்த்தைகள், கெட்ட அருவருப்பான வார்த்தைகளை பலிபீடத்துல நின்று பேசுகிறார்கள். ஏன்னா அங்க 1.5 மணி நேரம் போகணும் இல்லையா, 2 மணி நேரம் போகணும் இல்லையா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஆள் கொண்டு பேசுகிற காரியங்கள், பரிசுத்த ஆவியானவர் எப்போ தப்பா பேசுவாரா? அருவருப்பான வார்த்தைகள் பேசுவாரா? ஒருபோதும் பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் பேசுவதுன்னா மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், பயம் உண்டாகும். இயேசு பரிசுத்தர் என்கிற பயம் உண்டாகும். நாம அதே போல வாழணுங்கிற பயம் உண்டாகும். ஆனா இந்த நாட்களிலே பலிபீடத்துல என்ன நடக்குதுன்னா, நான் உண்மையில ரொம்ப வருந்தக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, சினிமாவில ஒவ்வொருத்தனும் சொல்ற காரியத்தை அப்படியே கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு இணையா கொண்டு போறானுங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படி கொண்டு போவாரா? நல்லா சிந்திச்சு பாருங்களேன். சினிமா அருவருப்பான காரியம், அத பலிபீடத்துல மக்களுக்கு பிரசங்கிக்க பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவாரா? ஆராயுங்கள், சிந்தியுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இது கெட்ட வார்த்தைகள். இந்த கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நான் ஒவ்வொரு சினிமா நடிகைகளுக்கு பேரு, ஒவ்வொரு சினிமா படங்களுக்கு பேரு, ஒவ்வொரு சினிமா நடிகர்களுக்கு பேரை கொண்டு நம்ம பலிபீடத்துல இருந்து பேசும் பொழுது அது மற்ற ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா? உடனே அந்த சினிமாக்கு அவங்க போயிருவாங்க. ஓ, இந்த சினிமால இப்படி வருவாங்க. இது நீ சீர்கேடுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி அவர்களுக்கு பேசு. இல்லைன்னா வாயை மூடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேசாத, வாயை மூடிட்டு போயிருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு அடுத்து ஒரு வசனம் வரும். அது நம்மளை, எனக்கு எல்லாம் அந்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது நடுக்கமும் பயமும் அந்த நாட்கள் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்பவுமே இந்த வசனத்தை நான் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம், ஒரு நடுக்கமும். நான் என்ன சொல்லுகிறேன், பலிபீடத்தில் ஏறியாச்சுன்னா இந்த மாதிரிப்பட்ட ஆவிகளை பகுத்தறியணும்.
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு இங்க வந்து பலிபீடத்துல இருந்து பிரசங்கம் பண்றவங்க எப்படின்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்களே பத்தி பேசுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாட மாட்டார். இந்த ஆவிகளை பகுத்தறியுங்கள், இவர்கள் தான் கள்ள ஓநாய்கள், பட்சிக்கிற ஓநாய்கள். கவனமா இருக்க வேண்டும். ஆட்டுத்தோலை தான் போத்திருப்பாங்க, பரிசுத்தவான் என்று பேர் எடுப்பா, பரிசுத்த வாட்டுகள் என்று பேர் எடுத்திருப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் ஒருவர் பட்சிக்கிற ஓநாய்களா இருக்கிறார்கள். கவனமா இருக்க வேண்டும். ஆமேன். கவனமா இருந்து அவர்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23:16. நீதிமொழிகள் 23:16 சொல்லப்பட்டிருக்கு, உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும் என்று இயேசு சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார். நம்ம உதடுகள் செம்மையானவைகளை பேச வேண்டுமா? நீதிமொழிகள்ல வாயை பத்தி அதிகமாக பேசியிருக்கிறார் ஆண்டவர். அதனால நம்ம உதடுகள் செம்மையானவைகளை பேச வேண்டும், கடிந்து கொண்டு பேச வேண்டும். பாவம் செய்கிறவனுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது, அவனை கடிந்து கொண்டுதான் பேசணும். பாவம் செய்யறவனுக்கு எப்படி எக்ஸ்கியூஸ் கொடுப்பீங்க? அவன் எரிநரகத்துக்கு ஆளாய் கொண்டிருக்கான், அவனுக்கு எப்படி நீங்க நடுவர பிரசங்கம் பண்ணி கொடுப்பீங்க? கடிந்து கொண்டுதான் பேசணும், எச்சரிப்பாக கொடுக்கணும். வெளியே வா, பாவத்திலிருந்து வெளியே வேண்டிய எச்சரிப்பாய் சொல்லணும். இந்த வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகள் அல்லாத இந்த என்ன சொல்றது, இப்படி தொட்டா காதை தொட்டுறலாம், இப்படி சுத்தி இந்த காதை தொடுற விஷயங்கள் எல்லாம் இந்த ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தேவனுடைய ஜனங்களை ரொம்ப கவனமா இருங்க. யார் பிரசங்கிக்கிறா, பிரசங்கத்துல என்ன வார்த்தைகள் வெளிப்படுகிறது, உங்களை பக்தி விருத்தி உண்டாக்குதா, உங்களை தேவனோடு இணைக்கிறதாங்கிறதுக்கு ஆராய்ந்து பாருங்கள். இல்லைன்னா மெசேஜ் கேட்டுட்டு அப்படியே ஒதுங்கி போய் திருப்பி அந்த பாவத்துக்குள்ள விழ வைக்குதா, அந்த காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புங்கள். ஆண்டவர் ரொம்ப விருப்பப்படுறது, உன் உதடு உன் வாய் செம்மையானவைகளை பேசுமானால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த வசனத்தை குறித்துதான ஒரு நடுக்கம் தான் எனக்கு எப்போதுமே இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு நடுக்கம் தான் எனக்கு. பிரசங்கி 5:2, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக என்று வேதவசனம் சொல்கிறது. நான் அப்படி சொன்ன வார்த்தையின்படி தேவ சமூகம் வந்துட்டுனாலே நம்ம பயபக்தியா இருக்கணும். நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரா, ஓ மாமிசம் பேசுகிறதா என்பதை நீ கவனமாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நீ வந்த பொழுது துணிகரமாய் பேசாதே, மனம் பதறி பேசாதே. ஏனென்றால் தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். அதனால நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே சுருக்கமாய் இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாயை விரிவாய் திறக்காதே. எதற்கு திற என்றால், அப்ப ஒரு வசனம் இருக்கு சங்கீதத்துல, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன். எதற்கு திறக்க வேண்டும்? தேவனுடைய புகழை பாடுறதுக்கு, தேவனை துதித்து பாடுறதற்காக வாயை திறக்க வேண்டுமே தள்ளி அனாவசியமான வார்த்தைகள், மனிதனோடு மணிக்கூர் கணக்குல இருந்து பேசுற காரியங்கள் எதற்கு உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக என்று தேவன் சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஒரு போனை எடுத்துக்கிட்டா மணிக்கூர் கணக்குல இருந்து பேசுறது. இயேசுவின் நாமத்துல அதுல மாறணும். இன்னொரு காரியம், தேவ சமூகத்துல போய் நின்றுகிட்டு எப்படியாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் மெசேஜ் போடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமிசத்துல இருந்து பேசுகிற கள்ள பட்சிக்கிற ஓநாய்கள் எழும்பி இருக்கிறார்கள். தேவன் அந்நாட்களிலே பரிசுத்தவான்கள் பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பிரசங்கித்தார்கள். அங்கே ஒரு எழுப்புதல் உண்டானது. எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆயிரமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த நாட்கள்ல பலிபீடத்துல ஏறின சுயமான பேச்சுகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னென்ன நீங்க பேசுறீங்களோ எல்லாம் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு சுய பெருமை பேசினா அங்க அது எழுதப்பட்டிருக்கிறது. ஒண்ணு அநேக பெருமையை பேசணுங்கிறது நீ பேசினீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது. எங்க பரலோகத்துல நியாய புஸ்தகம் ஒண்ணு எழுதப்பட்டிருக்கிறது. அதுல எழுதிக்கிட்டே இருக்கிறார். நீ பேசுகிற ஒவ்வொரு காரியத்தை எழுதி கொண்டிருக்கிறாரு. தேவ சமூகத்துல துணிகரமாய் பேசாதே. துணிகரமா பேசுகிற காரியங்களை இந்த ஒரு நாட்களை வெட்டி விடு. அப்படிப்பட்ட நபர்களை வெட்டி விடு. உன்னை அந்த மாதிரி பேச வைக்கிற நபர்கள் நமக்கு தேவையில்லை. பலிபீடத்தில் ஏறிவிட்டாய் என்றால், ஆண்டவரே என்னோடு கூட பேசும், நான் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே என்று சொல்லி பலிபீடத்துல ஏறணும். அப்ப உன் சுயம் அங்க வெளிப்படாது, உன் சுய பெருமைகள் அங்க வெளிப்படாது. இந்த நாட்கள் அநேகருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறத விட்டுக்கிட்டு தன்னுடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும்.
நீ எதை விதைக்கிறியோ அந்த காரியங்களை நீ ஒரு நாள் அறுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால இந்த நாட்கள் கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எந்த ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் மணிக்கூர் கணக்குல தேவனுடைய பாதத்துல இருந்து பெற்றெடுத்துட்டு வந்தேன். நீங்க பெற்றெடுத்துட்டு வந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுங்க, பெற்றெடுக்காத வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணாதீங்க. அது மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது. நீங்க 1 மணி நேரம் மெசேஜ் கொடுத்தாலும் அதுல 2 வார்த்தை தான் அந்த மக்களுடைய ஹிருதயத்துல படும். அதனால கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வார்த்தை சுருக்கமா இருப்பதாக, எதை நான் சொல்லுகிறேனோ அதை மட்டும் நீ மக்களுக்கு சொல்லு, அதை மிஞ்சி நீ சொல்லாத அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் சொல்லுவாங்க, நீங்க என்ன பாவம் பண்ணாலும் கவலையே கிடையாது, நீங்க என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி பவுல் சொல்லுவாரு, விக்கிரகங்கள் எல்லாம் ஒரு பொருள் என்று நீங்க நினைக்க கூடாது அப்படின்ட்டு. அதே பவுல் தான் சொல்லுகிறாரு, பேதுருடைய பாத்திரத்திலும் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. விக்கிரகங்கள் அந்த காரியங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, பெர்கமு சபைக்கு தூதன் எழுதுறாரு, அங்க எல்லாம் கரெக்டா இருந்தாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. நிறைய சபைகளை பத்தி அந்த சொல்லுகிறார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. நீ விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதுக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடங்களை நீ உண்டாக்கி கொண்டிருக்கிறாய் என்று வேதவசனம் சொல்கிறது. சரி கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வார்த்தைகளை குறித்து கர்த்தர் நாட்கள் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வார்த்தைகள் நம்மள்கிட்ட இருக்கிற சீர்கேடான வார்த்தைகள் இந்த நாட்களில் மாற வேண்டும். கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்ய வேண்டும். புதிய ஏற்பாட்டின் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒருவனோடு விபச்சாரம், ஒருத்தியோடு விபச்சாரம் செய்தாதான் விபச்சாரம். ஆனால் இந்த நாட்கள்ல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு என்று வேதவசனம் சொல்லுவது சரியா? இதுவும் மெசேஜ் எடுக்கும்போது கர்த்தனை உணர்த்தி கொடுத்த காரியம். புதிய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்துட்டு அவங்களோட விபச்சாரம் செய்துட்டு அவங்க எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க, அந்த பாவம் செய்தாயிட்டுன்னு இருக்கு. ஆனால் இந்த நாட்களிலே இந்த வசனத்தை முட்டாள்கள் படித்திருப்பார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. முட்டாள்கள் படித்திருந்தா இந்த வசனம் கிரியை செய்யும் அந்த முட்டாள்கள்கிட்ட. இந்த நாட்கள்ல இந்த வசனம் எவ்வளவு அழகா கர்த்தர் சொல்றாரு. ஆனா இந்த ஆணா இருக்கட்டு பெண்ணா இருக்கட்டு பலிபீடத்துல நின்று ஆபாசமான துணிகளை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். ரோட்ல போனா அந்த கிறிஸ்தவர்கள், உலக பிரகாரமான மக்களை விட்டுருங்க, அதுக்கு சத்தியத்தை அறியாது. அதுக்கு சத்தியத்தை அறிஞ்சு வேதத்தை நாங்க நல்லா கற்றிருக்கிறோம், வேதத்தை கரைச்சு புழிஞ்சு குடிச்சிருக்கிறோம்னு சொல்ற முட்டாள்கள் என்ன செய்யறாள்னா, பலிபீடத்துல நின்றுட்டு தன்னுடைய இச்சையான ஆடை அலங்காரத்தை வெளியே காட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவளோடு கூட எத்தனை பேர் விபச்சாரம் செய்தாங்கன்னு தெரியாது, அவ எத்தனை பேர் கூட விபச்சாரம் செய்தான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற, அதான் இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிட்டு. அப்ப நீ எத்தனை பேரை விபச்சாரம் ஆக்கி கொண்டு இருக்கிறாய்? வேசித்தனத்தின் ஆவி அது. எத்தனை பேர் உங்க கூட விபச்சாரம் செய்திருப்பானுங்க? யோசிச்சு பாரு. அப்ப நீ பலிபீடத்துல இருந்து பிரசங்கம் பண்ற, அங்க இயேசு இல்ல, அது உண்மையான 100க்கு 100 நான் அடிச்சு சொல்லுவேன், அங்க இயேசு இல்ல. ஆனா நீ இயேசுவின் நாமத்தை சொல்லாத, அங்க கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கும் திறக்க வேண்டும், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரை போங்கன்றுவாரு. ஏன்னா நீ அநேகரை விளைவித்துக் கொண்டிருக்கிறாய், அநேகர் பாவத்தில் விழுகிறதற்கு விபச்சாரம் செய்வதற்கு நீ ஏதுவா இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். உதட்டுல சாயம் பூசிக்கிட்டு தன்னுடைய அழகை மறைக்க சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். எதுக்கு இந்த முக்காடு? ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? இதுல ஒரு ஸ்டைல் முக்காடு, சிலதுகளுக்கெல்லாம் முக்காடே இல்லை. என்னன்னா கர்த்தரை விட இவங்க மகிமை, அந்த லூசிஃபரின் ஆவி, இதெல்லாம் பொல்லாத அசுத்த ஆவி, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. முக்காடு போடு, உன் அழகை மற என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த நாளுக்கு அழகை காட்டுகிறவர்கள் முக்காடு போட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுல ஒரு ஸ்டைலு கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாமே வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான போதனைகள். எத்தனை லட்சம் தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. கர்த்தர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த நாட்களில் இந்த விபச்சாரத்தின் ஆவி விட்டு வெளியே வாங்க. அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை பார்க்காதீங்க, அந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு போகாதீங்க. ஏனென்றால் உங்களை இடற பண்ணுகிறவன் அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போது அவனுக்கு நலமா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களில் வேசித்தனம் செய்கிறதுக்கு இந்த பொல்லாத ஸ்திரீகள்
மாறுபாடான ஸ்திரீகள், விபச்சாரிகள், இவர்கள்லாம் என்ன பண்றாளுன்னா ஊழியங்கிற போர்வையை போர்த்தி கொண்டு கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறாங்க. இவர்களுடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம இங்க பார்த்ததுதான். கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கும் திறக்க வேண்டுமானா திறக்க மாட்டாரு. நாங்க உங்க நாமத்துல அற்புதம் செஞ்சோமே, உங்க நாமத்துல நாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோம்னா வெளியே போ, ஓநாயே, பச்சிக்கிற ஓநாயே வெளியே போன்றுவாரு. ஓனா எனக்கு தெரியாதுன்னு வராங்க. பச்சிக்கிற ஓநாய்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளுக்கு நம்ம கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, ஆவிகளை பகுத்தறியுங்கள், ஆவிகளை பகுத்தறியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல்னா நெருக்கமா இருக்கும், கஷ்டமா. இந்த நாட்கள் இந்த பூமியில உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் பேசுகிறேன். இந்த நாட்கள் யார் யார் கர்த்தருக்காக பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு நித்திய மகிமையான ஒரு இடம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் இடுக்கமான பாதை வழியாய் போய் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அழைப்பார், வாருங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கக்கூடிய ஒரு நாள் வருது. ஆனா வள்ளி விரிவுமா இருக்கிற பாதையில் நடக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் ஒரு நாள் சொல்ல போகிறார், அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஒரு நாள் கர்த்தர் சொல்ல போகிறார். யூதா ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 22வது வசனம், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு இரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம மாம்சத்தால் நம்மளுடைய வஸ்திரம், நம்மளுடைய இருதயம் கரைப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் வெறுத்து தள்ள சொல்லுகிறார். அதே மாதிரி இந்த வெறுத்து தள்ளணும். அதே மாதிரி நிறைய பேர் நரகத்துக்கு போகிற, அக்கினிக்கு போகிற அந்த ஜனங்களை பயத்தோடு அவர்களை அக்கினியிலிருந்து இழுத்து விட கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேகர் சொல்லுகிறது, இந்த ஸ்திரீக்கு அன்பே கிடையாது, இந்த சிஸ்டருக்கு அன்பே கிடையாது, இது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இது ஒரு பொல்லாத ஆவி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சொல்லுங்கள். ஆனால் அன்பு இருக்குது. ஒவ்வொரு ஜனங்களை குறித்துதான் அன்பு என் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் உருவ குத்தி கொண்டிருக்கிறதுனால தான் இந்த கடிந்து கொள்கிற மெசேஜ்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடாது, இந்த மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன். சிஸ்டர், நீங்க ஒரு நாள் கடிந்து கொண்டு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தா நாங்க மனம் திரும்பி இருப்போமே, எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்தீங்களே, நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? எனக்கு எப்போ மெசேஜ் எடுத்தாலும் கர்த்தர் இப்படிப்பட்ட மெசேஜ்கள் தான் கொடுக்கிறார். இந்த நாட்களில் தடவி கொடுக்கிற மெசேஜ், தடவி கொடுக்கறது எல்லாமே நான் நிறைய காரியங்கள் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு கடிந்து கொள்ளுதலோ எதுவுமே இருக்காது. என்ன எப்ப பார்த்தாலும் நீங்கள் ஆசீர்வாதம் மலையில் நனைய போகிறீர்கள், உங்களுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மை தருகிறார், ஆசீர்வாதம் கொட்டோ கொட்டோ என்று பலகனியை திறந்து வருகிறது என்றெல்லாம் உபதேசிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் நியாய தீர்ப்பு நாள் அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. உன் கிரியைக்கேற்ற பலனை நீதான் அடைய வேண்டும், அவர்கள் நிற்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால பாருங்க, எந்த இடத்துல கடிந்து கொண்டு மெசேஜ்கள் வருதோ அவர் ரொம்ப கவனிப்பா கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை உங்களுக்கு அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6:7-8. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். தன் மாமிசத்துக்கு என்று விதைக்கிறவன் தன் மாமிசத்தினால் அழிவு அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். நாட்கள் மாமிசத்தின்படி பேசாதீங்க. மாமிசத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு ஆவியானவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை மட்டுமே பேசுங்க. சினிமாவோட கிண்டல், சினிமா நடிகருடைய பெயர்களை கொண்டு பலிபிட உச்சரிக்கிற காரியங்கள், ஏன்னா நீ அதுல ஊறி போய் திளைத்து கிடக்கிறதுனால அப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு பலிபிடத்துல பேசும் பொழுது அந்த காரியங்கள் வருகிறது. சினிமா நடிகர்களுடைய பேரை துணிகரமா உச்சரிக்கிறார்கள், சினிமா படங்களை துணிகரமா உச்சரிக்கிறார்கள். இதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே பிரியம் இல்லை. இது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற காரியங்களும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்தானகனை கொண்டு கடிந்து பேசினார், பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு கடிந்து பேசினார், பவுல் அப்போஸ்தலனை கொண்டு கடிந்து பேசினார். பவுல் அப்போஸ்தலன் இப்ப இன்னைக்கு சொல்றாங்க கடிந்து கொண்டு பேசக்கூடாது, இயேசு அன்பானவர் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர் தான் இயேசு, அன்பானவர் தான். ஆனா பவுல் இயேசு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க்கு, லூக்கான், யோவான் எல்லாத்துலயும் நீங்க படிச்சு பாருங்க. உலகத்தான் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு வர்றான் அப்படின்னா, உலகத்தான் ஒருவன் குருடனா இருக்கட்டும், பெரும்பாலுள்ள ஸ்திரீயா இருக்கட்டும், கூனியா இருக்கட்டும், குஷ்டரோகியா இருக்கட்டும், அன்பாய் பேசி
எல்லாம் செய்தார். ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகு ஓநாய்கள்னு சொன்னாரு, கள்ள ஓநாய், பச்சிக்கிற ஓநாய்னாரு, விபச்சார சன்னதின்னாரு. சத்தியத்தை அறிந்ததுக்கு பிறகுலாம் தடை கொடுக்க மாட்டார், போற்றுவார், அடி போற்றுவார். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. தடவி கொடுக்குறவங்க பரலோகத்துல வந்து உங்களுக்கு சாட்சி சொல்ல முடியாது. ஏன்னா அவனே வர முடியாது. அப்புறம் எப்படி அவன் உங்களுக்கு வந்து சாட்சி கொடுக்க முடியும்? அவனை கூட்ட சேர்ந்து, அதான் லூசிஃபர் வந்து தன்னை பெரிய ஆளா காட்டணும்னு ஆண்டவருடைய பார்வையில தேவனுக்கு ஒப்ப அவனை உயர்த்தணும்னு அவன் ஆசைப்பட்டனால அவனை சேர்ந்த கொஞ்சம் தூதர்களும் தள்ளப்பட்டாருன்னு இருக்கு. நான் இன்னைக்கு சொல்லுவேன் இந்த மாதிரிப்பட்ட கேடுகட்ட ஊழியக்காரங்களை பின்பற்றி போகிறவர்கள், அந்த லூசிஃபர் தள்ளப்பட்ட போது லூசிஃபர் சேர்ந்தவர்களும் தள்ளப்பட்டாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நாள் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால இந்த நாட்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன், பிரசங்கங்களை கேளுங்க. ஆனா எது பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பிரசங்கம், எது ஆவியானவர் பேசுகிற பிரசங்கம் என்கிறது தெளிவுபடுத்தி அதற்கு பிறகு பிரசங்கங்களை கேளுங்க. எல்லாம் கூட்டாஞ்சோறு மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஆவியானவர் பேசுகிற காரியங்களை மட்டும் கேளுங்க, மற்ற காரியங்களை கேட்காதீர்கள். அதனால ஒருவன் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின்படி இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களை பார்த்தால் தெரியும். விரிவான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தை பற்றி போதிப்பார்கள், அன்பை பற்றி அதிகமாய் போதிப்பார்கள், கிருபை பற்றி இன்னும் அதிகமாய் போதிப்பார்கள். ஆனால் அங்கே கடிந்து கொள்கிற மெசேஜே இருக்காது, நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கமே இருக்காது. அங்கே இரவும் பகலும் பிரசங்கம் பண்றது காணிக்கை தட்டுங்க, எங்கள்கிட்ட கொண்டு தட்டுங்கன்னு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்க தட்டுங்க, உங்களுக்கு ஆண்டவர் தட்டுவாருன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. இதற்கு ஆயத்தப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் ஊழியக்காரனத்தில் குறைந்து கொண்டிருக்கிறது. உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனே, என் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று ஒரு நாள் கர்த்தர் சொல்லக்கூடிய கூட்டங்கள் சொற்பமாயிருக்கிறது. பிரசங்கிக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆங்காங்கே பிரபலம் இல்லாத பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒரு கூண்டுக்குள்ள இருந்து கர்த்தருடைய வார்த்தையை வைராக்கியமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், வாங்க, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துக்கு வாங்க என்று கர்த்தர் ஒரு நாள் சொல்ல போகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிகளை பகுத்தறியுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், பட்சிக்கிற ஓநாய்களுக்கு விலகி இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற பட்சிக்கிற ஓநாய்களுக்கு கொஞ்சம் விலகியே இருங்க, கொஞ்சம் இல்லை முழுசா வெளில வந்துருங்க. அவர்களுக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் தெளிவாய் சொல்லிவிட்டார். ஐஸ்வர்யம், கிருபை, செழிப்பு இதை பத்தி உபதேசிக்கிறவனுக்கு எல்லாமே நரகத்துக்கு தான் போகணும். அவனுங்களும் மனம் திரும்புவதற்காக நம்ம செபிப்போம். நரகம் கொடியது, யாருமே அந்த நரகத்துக்குள்ள போய்விடக்கூடாது. அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம செபிப்போம். பாருங்க, யாரு பலிபீடத்துல நின்று சினிமா டயலாக்கு, கெட்ட வார்த்தைகள், அனாவசியமான வார்த்தைகள் பலிபீடத்துல நின்று பேசுகிறார்களா, அவர்களுக்கு எச்சரிப்பா இருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அதே மாதிரி மல்கியால சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்ன பேசுறோம், ஒருத்தண்ட என்ன பேசுறோம், ஒருத்தர் என்ன பேசுறோம், உபதேசம் பண்ணுகிறோம். அந்த உபதேசத்தை கேட்கிற மக்களுக்கு நம்ம என்னத்தை போதிச்சு கொண்டிருக்கிறோம்? சினிமா பாருங்கன்னு போதிச்சு கொண்டிருக்கிறோமா? சினிமா நடிகைகளை பத்தி நீ போதிக்கிறாய் என்றால் சினிமாவை பாருங்க நீ போதிக்கிற. சினிமா நடிகர்கள் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி நீ பலிபீடத்துல பிரசங்கம் பண்றன்னா நீ எப்ப சினிமா பாருங்க போதிக்கிற? பைபிளை பிரிச்சு பாருங்க, பைபிளை படிங்க, பைபிளின் படி நடங்கிற சொல்ற கூட்டங்கள் எல்லாம் கம்மி. ஏன் அப்படின்னா, ஆவியானவர் இடைப்படுகிறதற்கு மிச்சமா பேசி கொண்டு போனீர்கள் என்றால் அங்க மாம்சம் தான் கிரியை செய்யும். அதை நீ மாம்சத்துக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் நீ மாம்சத்துக்கு ஏற்ற பலன் அடைவ. ஆவிக்கேற்றப்படாத ஆவியானவர் வழி நடத்துகிற பிரகாரம் நீங்க நடந்து பாருங்களேன். அங்கே தேசம் எழுப்புதலை கட்டளை ஆண்டு வல்லவராயிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆவிகளை பகுத்தறிந்து இப்படிப்பட்ட பட்சிக்கிற கள்ள ஓநாய்களை விட்டு வெளியே வந்து சத்தியத்தை கடிந்து கொண்டு பேசுகிற ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்டு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்கள். இடுக்கமான வாசல உங்களுக்கு கஷ்டம் வரும், உங்களுக்கு பாடு வரும், உங்களுக்கு வேதனை வரும்னா இன்னைக்கு யாருக்கும் ஐயோ எங்களுக்கு வேதனை வேண்டாம், உங்களால சகிக்க முடியாதுன்னா அது விரிவான வாசல்.
என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், என் நாமத்து நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, மலை பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று மத்தேயு 5 சொல்லப்பட்டிருக்குது. அதனால கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க என்ன துன்பப்பட்டாலும், என்ன அவமானப்பட்டாலும், எந்த நிந்தை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறார். கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஸ்தேவானை எழுமி நின்று வரவேற்றது போல நம்மளையும் அவருடைய வருகையில் நம்மளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவர் பாடுகள் பட்டார் இல்லையா, அதே மாதிரிப்பட்ட பாடுகள் நாம் பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஜெபிக்க விட மாட்டாங்க, பைபிள் படிக்க விட மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களே நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம நினைப்போம் மனிதர்களிடத்துல அந்த காரியத்தை பேசும்போது ஆண்டவர் உணர்த்தினாரு. அந்த பேசுறோம்ல, ஒரு மனிதர்களிடத்துல நம்ம பேசுறோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன பேசுறோம், பரிசுத்த ஆவியில கொடுக்குற வார்த்தைகளை நம்ம பேசிட்டு ஸ்டாப் பண்ணணும். இல்லை என்றால் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லட்டா, நீங்க அங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, வீணான வார்த்தைகள் அங்க போய்கொண்டே இருக்கும்போது இங்க பிசாசு வீட்டுல இருக்கிற குழந்தைங்க, மனைவி, இந்த மாதிரி புருஷன், இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்கிட்ட அவங்க அழகா வந்து சிம்மாசனம் போட்டு உட்காருவான். நீங்க நினைப்பீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பேசுறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நானா இருந்தாலும் சரி, என் ஃபேமிலியில இருக்கிறவங்களாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, மற்றவர்களிடத்தில் நம்ம என்ன பேசுகிறோங்கிறதுல கவனம் வேணும். இல்லையா, பேசாதீங்க, அமைதியில உட்காந்துருங்க, தேவ பாதத்துல உட்காந்துருங்க, பேசாதீங்க. நீங்க பேசுகிறது உங்களுக்கு கிரியை செய்யாவிட்டாலும் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஆவிகள் வந்து கிரியை செய்யும். வீணான பேச்சின் ஆவிகள் வந்து கிரியை செய்து அது பிள்ளைங்களையா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், புருஷனையா இருக்கட்டும் அமைக்கி போடும். அப்புறம் அவங்களால எழும்ப முடியாது. நம்ம நினைப்போம் இதெல்லாமா அப்படின்னா, ஆமா அதெல்லாம் தான். அதான் ஆண்டவர் சொல்லிக்க, உன் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும், ஒரு ஆள்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், பிரசங்கமா இருக்கட்டும், எது நல்ல ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி நம்ம போகணும். மற்ற மாதிரி நம்ம சுயங்கள் வெளிப்படும் என்றால் தேவன் ஒரு நாள் ஞாபக புஸ்தகத்தை திறக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். நீ இதெல்லாம் பேசுன, உனக்கு அதுக்குரிய நியாயத்தீர்ப்பு உண்டாகும். இந்த நாட்களில் எந்தெந்த காரியங்களில் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் பேசி இருக்கிறோமோ, என்னையும் சேர்த்துதான், எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி பேசி இருக்கிறோமோ, இந்த நேரத்தில் பாவ அறிக்கை செய்து அதை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ, சுவிசேஷமா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்குறோம், கர்த்தரை பத்தி சொல்லி கொடுக்குறோம், வேதத்தை பத்தி சொல்லி கொடுக்குறோம்னாலும் சுருக்கமாட்டான். அலப்புகிற மூடன் விழுவான். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அநேக உன் வார்த்தைகளை விரிவாக்கி கொண்டு போனா உன்னை மூடன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்ம வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும், மற்றவரிடத்தில் என்ன பேசுகிறங்கிற தெளிவு இருக்கட்டும். பக்தி விருத்திக்கு ஏதோ அதை பேசுறோமா, உலக கிண்டல், நைக்கல், நையாண்டி இதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோமா, பரியாசங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோமா? ஒரு ஆள் ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டான்னா கக்க சிரிக்க கூடாது. அவனை குழியிலிருந்து தூக்கி விடக்கூடிய காரியங்கள் தான் நம்மள்ட்ட இருக்க வேண்டும். நக்கல், நையாண்டி, பரியாசம், கிண்டல் இதெல்லாம் என்னோட விட்டு ஒழியணும். இயேசு வரப்போறாரு. இதெல்லாம் பண்ணி கொண்டு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா, தேவனை குறித்துதான பயம் இல்லாமல் இருந்தோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் ஒரு வசனம் இருக்கிறது நீதிமொழிகள்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் வருவான். யாரிடத்தில் என்றால் தேவனிடத்தில் தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கை பண்ண வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கும் உங்களுடைய பாவத்தை தயவு செஞ்சு வெளிப்படுத்தி விடார்கள். எல்லாவனும் மனுஷன்தான். ஒருவனும் கர்த்தருக்கு இயேசுக்கு ஈடா எவனும் வர முடியாது. எல்லாருமே மனிதர்கள் தான். மனிதர்களிடத்தில் உங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தாதபடி தேவ பாதத்திலே அமர்ந்திருந்து, கர்த்தாவே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று அறைவீடை பூட்டி ஆண்டவர் சமூகத்திலே பாவரிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாக தேவன் தருவார். இந்த நாட்கள் ஒரு முடிவெடுங்க. யாரிடத்துல எதை பேசணுங்கிற ஒரு முடிவெடுத்து உங்க குடும்பத்துல எப்படி சமாதானம் வருதுன்னு மட்டும் பாருங்களேன். பேசுகிறது நம்ம நாவை பத்து நீதிமொழிகள் அதிகமா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. கடிந்து கொண்டு பேசுகிறது தப்பே கிடையாதுங்க. கடிந்து கொண்டு பேசுகிறது தப்பே கிடையாது. ஒருத்தன் பாவத்துல விழுந்து கிடக்குறான்னு அவனை தூக்கி எடுக்க கடிந்து கொண்டு பேசுறது தப்பே கிடையாது. யோவான் ஸ்தானகன் கடிந்து பேசினார். பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்து எல்லாருமே கடிந்து கொண்டு பேசிதான் மக்களை ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தினார்கள். அதனால இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், பட்சிக்க ஓநாய்களுக்கு கவனமா இருங்க. மத்தேயு 7 அதிகாரத்தை வாசிங்க.
அந்த இடுக்கமான வாசல் அந்த பகுதியிலிருந்து நீங்க வாசிங்க. உங்களுக்கு ஆண்டவர் மனக்கண்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். பாவரிக்கை செய்து விட்டு விடுங்கள். எந்தெந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள், அடுத்தவர்கள் இடரும்படியான ஆடைகள் அணிந்து கொண்டு ரோட்டில் போயிருப்பீர்கள், பாவரிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போங்க. அடுத்தவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக சாயல் நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். இந்த நாட்கள் அநேகர் சொல்லுவது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அதே இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் நம்மளுடைய வெளிப்பிரகாரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், மனிதர்களும் பார்க்கிறார்கள். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறாருன்னா கிடையாது. ஆவியாத்துமா சரீரத்தை எல்லாத்தையுமே நம்ம வெளியரங்கும் நிர்வாணமா இருக்கிறோம் அவருடைய பார்வைக்கு. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை பார்க்கிற ஜனங்கள் இது ஒரு ஆவிக்குரிய மனிதன், இவர் ஒரு ஆவிக்குரிய மகள் என்று அவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். உலகத்தான் எப்படிங்க மனம் திரும்பி வருவான்? நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக சாயல் உங்களிடத்தில் வெளிப்படணும். பேச்சு, நடக்க, பார்வை, சிந்தனை, நட, உடை எல்லாத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். அதனால ரொம்ப கவனமா இருந்து மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. கர்த்தருடைய வருகை பிந்துமானால் நிச்சயமாக அடுத்த செய்தி உங்களுக்கு வரும். அதுவும் கடிந்து கொள்ளக்கூடிய மெசேஜாக கூட இருக்கலாம். அதனால ரொம்ப இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரும் மனம் திரும்பி, உண்மையிலே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புவதற்கு இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் நேசரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்கள் நாவுகளை பத்தி நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா, எங்கள் நடைகளை பத்தி, எங்கள் உடைகளை பத்தி பேசியிருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே அநேக கள்ள ஓநாய்கள், பட்சிக்கிற ஓநாய்கள், வஞ்சிக்கிற ஓநாய்கள் அநேகம் சுத்தி கொண்டிருக்கிறது ராஜா. அந்த ஆவிகளை நாங்கள் பகுத்தறிந்து கர்த்தாவே நித்திய ஜீவனுக்கு இடுக்கமான வாசல் வழியாய் நாங்கள் போகிறதற்கு என்னென்ன காரியங்கள் எங்களிடத்தில் காணப்படுமோ அதெல்லாம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் நாங்கள் கூட்டிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவப்பா. நாங்கள் அந்த பாதையில் ஒருபோதும் போய்விடக்கூடாது சுவாமி. எங்களை நல்ல வழியில நடத்துங்க ஏசப்பா. இடுக்கமான வாசல் வழியா எங்களை நடத்துங்கப்பா. உபத்திரவமோ, நாசமோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, பசியோ, தாகமோ, எதுவோ எங்களை இயேசுவின் அன்பு விட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு கர்த்தாவே எங்களை முற்றுமுடிய நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய வருகைக்கென்று எங்களை நாங்கள் தகுதிப்படுத்த எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, உங்களுடைய நித்திய மகிமையை காண்றதுக்காக எங்களை ஆயத்தப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். கரை திரை பிள்ளைகள் எல்லாம் எங்களை விட்டு மாறட்டும் சுவாமி. எங்களை முற்றுமுடிய பரிசுத்தப்படுத்துங்க. எந்தெந்த காரியங்கள் நாங்கள் பாவறிக்கை செய்து விட்டுவிட வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் பாவறிக்கை செய்து விட்டுவிட எங்கள் தகப்பனே நீங்க இரக்கம் செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.